பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹு தாலாவின் நெருக்கம் பெற மிகவும் தகுதி உடையவர், சலாம் சொல்வதில் முந்துபவர் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சலாம் சொல்வதின் முந்திக் கொள்பவர் பெருமையை விட்டு நீங்கிவிட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என் அருமை மகனே, நீர் உமது வீட்டில் நுழையும்போது வீட்டாருக்கு சலாம் சொல்லும். இது உமக்கும் உமது வீட்டாருக்கும் பர்க்கத்து உண்டாக காரணமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்கள் யார் வீட்டுக்காவது சென்றால் அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கள். நீங்கள் யார் வீட்டுக்காவது சென்றால் அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கள். வீட்டை விட்டு வெளியேறும் போதும் அவ்வீட்டாருக்கு சலாம் சொல்லி விடைபெறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதரத் கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் ஒருவர் ஏதேனும் ஒரு சபைக்கு சென்றால் சபையில் உள்ளோருக்கு சலாம் சொல்லட்டும். பிறகு உட்கார விரும்பினால் உட்கார்ந்து கொள்ளவும். பின்பு அச்சபையை விட்டு எழுந்து சென்றால் மீண்டும் சலாம் சொல்லவும். ஏனெனில் முந்திய சலாம் பிந்திய சலாமை விட உயர்ந்ததல்ல. சந்திக்கும்போது சலாம் சொல்வது எவ்வாறு சுன்னத்தோ அவ்வாறே விடைபெறும்போது சலாம் கூறுவது சுன்னத்தாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின் படி நம் அனைவருக்கும் அமல் செய்ய அல்லாஹ் நல்உதவி புரிவானாக. ஆமீன்.